தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று மதுபானங்கள், சூப்பர் மார்க்கெட், ரேஷன் கடைகளில் விற்க அனுமதி வழங்க கோரிய வழக்கில் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. டாஸ்மாகில் அதிக விலைக்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படும் புகார்கள் குறித்து விளக்கம் அளிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், விவரங்கள் என்ன? அதாவது சென்னை சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதரன் தாக்கல் செய்த மனுவில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலில் 2020-21 ஆண்டு அந்த காலகட்டத்தில் 39,760 கோடி ரூபாயும் 21-22 ஆண்டில் 42,421 கோடி ரூபாயும் பெற்று முதல் பெற்றதாக கூறிய டாஸ்மாக் நிர்வாகம் இந்த ஆண்டுகளில் சுமார் 161 கோடி ரூபாயும் 69 கோடி ரூபாயும் இழப்பை சந்தித்ததாக கூறியுள்ளது எனவும் இதன் மூலம் லாபம் வேறு திருப்பி விடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டாஸ்மாகுக்கு மதுபானம் சப்ளை செய்யும் நிறுவனங்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி சார்ந்தவர்களுக்கு சொந்தமானதாக உள்ளதாகவும் இதனால் டாஸ்மாக் நிர்வாகம் குறிப்பிட்ட சில பிராண்ட் மதுபானங்களை மட்டுமே விற்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் ஊழல் நிலவுவதாகவும் சென்னை விமான நிலையத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு வருவோர் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் தமிழகத்தில் விற்கப்படும் மதுபானங்களின் தரத்தை விட வெளிமாநிலங்களில் மதுபானங்களின் தரம் அதிகமாக இருப்பதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிக விற்பனை செய்வதாகவும் இதன் மூலம் கிடைக்கும் கோடிக்கணக்கான ரூபாயை டாஸ்மாக் கடை விற்பனையாளர், மேலாளர், துறை அமைச்சர் பகிர்ந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மதுபான பாட்டில்களில் அச்சிடப்பட்டிருக்கும் விற்பனை விலையை விட கூடுதல் விலை கொடுக்க வேண்டாம் என எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் அறிவிப்பு பலகை வைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சில கட்டுப்பாடுகளுடன் விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் மதுபானங்களை நாடு முழுவதும் உள்ள நிறுவனங்களிடமிருந்து வாங்கி சூப்பர் மார்க்கெட்டுகள், ரேஷன் கடைகள் மூலம் விற்பனை செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கள் விற்பனைக்கு தடை விதித்து 1986 மதுவிலக்கு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தத்தையும் டாஸ்மாக் மூலம் மது விற்பனை செய்வதற்கு அனுமதித்து 2003 கொண்டு வரப்பட்ட திருத்தத்தையும் செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஸ்வரர் அடங்கிய அமர்வு மதுபானங்களை சூப்பர் மார்க்கெட்டுகள், ரேஷன் கடைகள் விற்பது என்பது அரசின் கொள்கை முடிவு என தெரிவித்தது. அதே சமயம் டாஸ்மாக் கடைகளில் மதுபான விற்பனையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது அரசின் கொள்கை முடிவு எனவும் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை வாங்க முடியாத ஏழை மக்களுக்காக கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் மறு பரிசீலனை செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.